ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் பார்க்க போறோம். ஒரு வெப் பேஜுக்கு எப்படி பேக்ரவுண்ட் ஆட் பண்றது அண்ட் பேக்ரவுண்ட்ஸ்ல என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர். நம்ம வெப் பேஜோட பேக்ரவுண்ட் ஜஸ்ட் பேக்ரவுண்ட் கலரா மட்டும் இருக்கணும்னா நம்ம பேக்ரவுண்ட் கலர் பத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது நம்ம சிம்பிளா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் எப்படி ஆட் பண்றது பார்ப்போம். பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூ. நம்ம பேக்ரவுண்ட் கலர் ஒரு ஒரு சிங்கிள் எலிமெண்ட் கூட ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க நம்ம ஒரு பேராகிராஃப் டேக் பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணோம்னா பேக்ரவுண்ட் கலர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட். இப்போ நம்ம பேராகிராஃப் மட்டும் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டா மாறும். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ். நம்ம வெப் பேஜோட பேக்ரவுண்ட் இமேஜா இருக்கணும்னா நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ணணும்னா பேக்ரவுண்ட் இமேஜ்க்கு நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். பேக்ரவுண்ட் இமேஜ். இங்க நம்ம ஒரு இமேஜோட டெஸ்டினேஷனை வேல்யூவா கொடுக்கணும். இப்போ நம்மளோட பேக்ரவுண்ட் ஒரு இமேஜா இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பேக்ரவுண்ட் ரிப்பீட். இது நம்மளோட பேக்ரவுண்ட் எப்படி ரிப்பீட் ஆகணும்னு சொல்றதுக்கு அது எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். டிஃபால்ட்டா நம்மளோட பேக்ரவுண்ட் ரிப்பீட் ப்ராப்பர்ட்டி ரிப்பீட்ல தான் இருக்கும். இங்க நம்ம பேக்ரவுண்ட் ரிப்பீட் ஆகி இருக்கிறது பார்க்கலாம். இங்க 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. இது நம்ம ஸ்மால் இமேஜ் மாத்தும் போது நல்லா விசிபிளா இருக்கும். இங்க நம்ம பேக்ரவுண்ட் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. இது ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னா நம்ம பேக்ரவுண்ட் ரிப்பீட் ப்ராப்பர்ட்டில நோ ரிப்பீட் கொடுக்கணும். பேக்ரவுண்ட் ரிப்பீட் ப்ராப்பர்ட்டில நோ ரிப்பீட் கொடுத்தா ரிப்பீட் ஆகாது நம்ம பேக்ரவுண்ட். அண்ட் ஹரிசாண்டலி ரிப்பீட் ஆகணும்னா ரிப்பீட் எக்ஸ். வெர்டிகலி ரிப்பீட் ஆகணும்னா ரிப்பீட் ஒய். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். இங்க ஃபிக்ஸட் அண்ட் ஸ்க்ரோல் ரெண்டு இருக்கு. இது எப்படின்னு பார்க்கலாம். ஃபிக்ஸட்னா நம்மளோட பேக்ரவுண்ட் ஃபிக்ஸடா ஒரே பிளேஸ்ல இருக்கும். பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸட். இங்க நம்ம பொசிஷனும் கொடுக்கலாம். ஓகே, இன்னும் ரிப்பீட் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் ரிப்பீட், இன்னும் ரிப்பீட். இப்போ நம்மளோட பேக்ரவுண்ட் ரிப்பீட் ஆகல, ஃபிக்ஸடா ஒரே பிளேஸ்ல இருக்கு. இது நம்ம நிறைய எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி பார்க்கும்போது சேஞ்சஸ் நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம பேஜ் ஸ்க்ரோல் பண்ணாலும் நம்ம பேக்ரவுண்ட் சேம் பொசிஷன்ல ஃபிக்ஸடா ஒரே இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்க்ரோல் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸ்க்ரோல். இப்போ நம்ம பேஜை ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம பேக்ரவுண்டும் ஸ்க்ரோல் ஆகும். அண்ட் நம்ம பேக்ரவுண்டுக்கு பொசிஷனும் ஆட் பண்ணலாம். அதுக்கு பேக்ரவுண்ட் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி வேல்யூ ரைட் டாப்னு ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ரைட் டாப்க்கு மூவ் ஆகிடுச்சு. இப்போ யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஷார்ட் அண்டா பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரே ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒரே லைன்ல நம்ம ஆட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம இங்க யூஸ் பண்ண சேம் வேல்யூஸை யூஸ் பண்ணலாம் சிங்கிள் லைன்ல.
இன்னொரு ஹீட் ஃபிக்ஸட் ரைட் டாப். இது ரெண்டுமே சிமிலர் தான். இங்க நம்ம 4 லைன்ஸ்ல ரைட் பண்ணதை இங்க ஷார்ட்டா 1 லைன்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இங்கேயும் நம்மளுக்கு சேம் ஸ்டைல் தான் ரிப்பீட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம CSS பார்டர்ஸ் டாபிக் பார்க்கலாம்.